சாமானிய மனிதர்களை அகற்றுவதற்கு எந்த உரிமையும் எந்த சட்டத்துக்கும் கிடையாது. ரிவ்யூ பெட்டிஷன் யார் நினைச்சா போடலாம், தமிழக அரசு நினைத்தால் போடலாம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள்ட்ட தேனி வருசநாடு மக்கள் வைக்கிற கோரிக்கை, நாங்களும் வைக்கிற கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான். தமிழக அரசு மறு ஆய்வுக்கு இதை அனுப்ப வேண்டும். உடனடியாக ரிவ்யூ பெட்டிஷனை போட்டு உச்சநீதிமன்றத்தில் இல்லை, இந்த மக்கள் காலகாலமாக வாழ்ந்து வராங்க, இவங்க ஆக்கிரமிப்பாளர் கிடையாது, இவங்க மண்ணின் மக்கள், பூர்வகுடி மக்கள், பழங்குடிகள் மற்றும் இந்த பகுதியினுடைய மக்கள், அதனால் அவர்கள் அந்த நிலத்தை வாழ்வதற்கு தமிழக அரசுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது, தடங்களும் கிடையாது என்று தமிழக அரசு நினைத்தால் மீண்டும் இந்த மக்களை வருஷ நாட்டிலே குடியமைத்த முடியும். ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு உள்ளாக உடனடியாக உச்சநீதிமன்ற உத்தரவு. 152 அடிக்கு அவன் தண்ணியை தேக்கி வைக்கலாம், 150 டிஎம்சி அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற உத்தரவு. எதுக்கு? முல்லை பெரியாருக்கு கேட்டுட்டு தான் மறுவாரம் பார்ப்பாப்புல யாரு, நம்ம சடன்ஸ். இங்க 172.25 டிஎம்சி. இங்க யாரு? கர்நாடகா பிரதர்ஸ் வந்து உடனே கேட்டு தான் மறுவார்த்தை. ஜூன் மாதம் 9 டிஎம்சி தரணும், உச்சநீதிமன்ற உத்தரவு தான். கேட்டாங்களா? ஜூலை மாதம் 32 டிஎம்சி தரணும், உச்சநீதிமன்ற உத்தரவு தான். கேட்டாங்களா? மொத்தமாக 40 டிஎம்சி தரணும், தந்தாங்களா? உபரி நீர், இது ஒரு உரிமை நீர் கிடையாது. கேரளாவிலேருந்து வந்த மழை கபினியில் முட்டி கபினி ஓவர்ஃப்ளோ ஆகிடக்கூடாதுக்காக திறந்து விட்டுருக்காங்க. ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே என்ன இருக்கும்? குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கான்னு மொத்த பேர் மிதந்திருக்க வேண்டியதாங்க. அதனால மிதந்துடக்கூடாதுங்கிறதுக்காக காவிரியை திறந்து விட்டாங்க. இது அவங்க திறந்து விடல, கேரளாவில் பெஞ்ச மழையில நமக்கு தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்துருச்சு, கடவுளின் பிள்ளை அப்படின்னாங்க. ஒரு பிள்ளையும் கிடையாது, தண்ணி அங்கிருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. இன்னும் கிருஷ்ணராய சாகரில் மற்ற அணைகளில் அவர்கள் தண்ணீரை தேக்கி வச்சிருக்காங்க. அந்த தண்ணீர் நமக்கு வர வேண்டிய நீர் வரல. இது உச்சநீதிமன்றத்தின் தீர்வு, காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்பு. அந்த தீர்ப்பை மதிக்கல கர்நாடகா, மதிக்கல முல்லை பெரியார் விவகாரத்தில் கேரளா மதிக்கல.